எல்லோருக்கும் வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டார் அந்தஸ்து பெற்ற நாடாளுமன்ற தொகுதி எது அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ராமநாதபுரம் தொகுதி என்று. ஏன் அப்படின்னா நேற்றைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல. அவங்க பாஜகவுக்கு வெறும் ஆதரவு மட்டும் தான் தரப்போறாங்க. இல்ல 4 சீட்டு தான் கொடுக்க போறாங்க, அது 4மே தாமரை சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லி பல யூகங்களை கிளப்பிட்டு இருந்தாங்க. பல பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில நேற்றைய தினம் மாலை 8:30 மணிக்கு செய்தியாளர்களை சந்தித்த கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அதிரடியாக பல அறிவிப்புகளை வெளியிட்டார். அதுல நாங்க ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுறோம். பாஜக எங்கள்கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டப்ப 15 தொகுதிகள் எங்களுக்கு ஏறக்குறைய நாங்கள் போட்டியிட விருப்பப்படுறோம்னு சொல்லியிருந்தோம். சரி, எந்தெந்த தொகுதின்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒதுக்குறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய சூழ்நிலை கருதி கழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு தொகுதியில போட்டியிடுறோம். அந்த ஒரு தொகுதியில யார் வேட்பாளர் என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்கள் அடுத்த பதிலே அவர் சொன்னது பெரிய ட்விஸ்டாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட போவது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்று சொல்லி இருந்தார்கள். ஏன் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அங்கே போட்டியிட வேண்டும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வேட்பாளர்களை பூரா அறிவிச்சிட்டு வர்றாரு. யார் யாரெல்லாம் ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுல எத்தனை பேர், முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் அதில் போட்டியிடுறாங்க, மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எத்தனை பேர் சொல்லி பார்த்தா அதுல யாருமே அந்த மாதிரி வேட்பாளர்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா மறைமுகமாக திமுகவிற்கு அவருடைய ஆதரவை கொடுக்கும் வண்ணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கும் இல்லாத வேட்பாளர்களை களமிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வேளையில கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் புடைசூழ, அதாவது தொண்டர்களுடைய பேர் ஆதரவோட அம்மா அவர்கள் இருக்கிற அரசியல் பயின்றதன் காரணமாக, அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருப்பதன் காரணமாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ராமநாதபுரம் தொகுதி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்க அனைத்து சமுதாய மக்களுமே இருக்கிறாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, யாதவ சமுதாய மக்களுடைய வாக்கு அங்க அதிகமாக இருக்கிறது. அது தாண்டி ஆதி திராவிடர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட மக்களுடைய வாக்கு அங்க இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகங்கள்ல பெரும்பான்மையான சமூகங்கள் அனைவருமே அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கழக ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவை மீண்டும் மீட்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தான் களத்தில் இறங்கக்கூடிய தலைவர், அதாவது எடப்பாடி பழனிசாமியும் கழக ஒருங்கிணைப்பாளர்களையும் எக்காரணம் கொண்டு ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்தவங்களை கூப்பிட்டு குழியில தள்ளி விட்டு அதனுடைய ஆழத்தை பார்க்கக்கூடியவர். ஆனால் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தானே நேராக சென்று நான் சந்திக்கிறேன், எனக்கு பின்பு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி முன்னே படையை அழைத்து செல்லக்கூடிய ஒரு படை தலைவராக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் கடந்த முறை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் எப்படி அந்த வெற்றியானது அமைந்தது என்று பார்த்தோமே. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பாஜக இடம்பெற்றதன் காரணமாக அந்த தொகுதியானது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டது. அங்க திமுக சார்பாக அவர்களுடைய கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அப்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக நவாஸ் கனி அவர்கள் அங்கே போட்டியிட்டார். அவர் வாங்கிய வாக்குகள் 4,69,943 வாக்குகள் அவர் வாங்கினார். அதே போல அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரான பாஜகவுடைய வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் 3,42,821 வாக்குகள். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி அடைந்தவருக்கும், அதாவது நவாஸ் கனி அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தா ஏறக்குறைய 1,30,30,000 வாக்குகள். இங்கேதான் இந்த ட்விஸ்டே இருக்கு. அன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் திரு ஆனந்த் அவர்கள் அந்த தொகுதியில வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் 1,41,806 வாக்குகள் அவர் வாங்கியிருக்காரு. அதாவது வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் 2வது பிடித்த வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்தோட அதிகமான வாக்கு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வேட்பாளர் வாங்கியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம தேர்தல் அங்கே சந்திக்கிறோம். ஏற்கனவே அந்த ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர்கள் யாரை வேட்பாளர்கள் நிப்பாட்டினாலும் அந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெற போகத்தான் போறோம்.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அங்க நிற்கிறார் என்றால் அங்கே நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய வெற்றியே அல்ல, எத்தனை லட்சம் வாக்குகள்ல அவர் வெற்றி பெற போகிறார், எத்தனை லட்சம் வாக்குகளாக இருக்கும், அப்படித்தான் யூகிக்க வேண்டுமே தவிர அவருடைய வெற்றி பெறுவாரா இல்ல வெற்றி அடைய தவறி விடுவாரா என்று யூகிக்க வேண்டிய தேவையும் இங்கே இருக்காது என்று எண்ணுகிறோம். கழக ஒருங்கிணைப்பாளர்களுடைய அந்த ராமநாதபுரத்தினுடைய வெற்றி கழகத்தை மீட்க நாம் எடுக்கக்கூடிய முதல் வெற்றியாக இருக்கும். கழகம் விரைவில் கைப்பற்றப்படும். கழகத்திற்கு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமை தாங்குவார். 2026 கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்பார். 2026 ஆண்டு தமிழகத்துடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். அதற்கு கழக தொண்டர்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர்கள்